இப்ப உத்திரபோதி முத்திரை நம்ம இப்ப காண்போம். உத்திரபோதி முத்திரை தான் இது. இந்த உத்திரபோதி முத்திரையில இந்த பாருங்க, கையை அப்படி வச்சிருக்கிறோம். உத்திரபோதி முத்திரை, இந்த முத்திரையை பல தளத்தில் நாம் செய்ய வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உத்திரபோதி முத்திரை நமக்கு சின்ன சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அந்த அன்சைட்டி, எக்ஸைட்மெண்ட் நிறைய, அதுக்கு மென்டல் டிப்ரெஷன், என்னென்னமோ சொல்றீங்க குழந்தைங்களா, எனக்கு புரியல அதெல்லாம். என்னென்னமோ வயது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான சங்கடங்கள், அவங்களுக்கு அந்த டீனேஜ் பருவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான உணர்ச்சி சிதறல்கள்னால மனம் திசை தடுமாறும் போது அதற்கு இந்த முத்திரை மிகுந்த சால சிறந்த முத்திரை. இதை எங்க வச்சுக்கிட்ட எடுத்துக்கணும், இதை எங்க வச்சுக்கிட்ட பாருங்க. இந்த முத்திரையை நீங்க அமர்ந்த திருக்கோலத்துல செய்யணும். நீங்க இதை எங்க வச்சுக்கிறீங்க, முதல்ல நான் இப்ப சொல்றது டீனேஜ் பிள்ளைங்களுக்கு சொல்றேன். இந்த முத்திரைக்கு வச்சுக்கீங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இங்க மடி வச்சு, மடி மீன்ஸ் இப்போ உங்களுடைய மூலாதார சக்கரத்தை மையமாக கொண்டு செயல்படும். சரியா? இப்ப இதை வச்சுட்டு 5 நிமிட நேரம் இது வச்சுக்கிட்டு தான் போதும். அதுக்கப்புறம் இந்த உத்திரபோதி முத்திரைய என்னுடைய எல்லா சக்கரங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய நினைப்புல, அதோடு கூட இந்த உடல் சம்பந்தமாக, அதாவது ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது லங்ஸ், கிட்னி, அப்புறம் லிவர், ஸ்பிளீட், இவைகள் ராஜ உறுப்புகள். நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் எவைகள்லாம் சொல்லுங்க? லங்ஸ், கிட்னி, லிவர், ஸ்பிளீட், இவைகளில் வேலை செய்வதற்கு, அது எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் இவைகளில் அவை நன்றாக வேலை செய்யும். இந்த முத்திரையை நீங்க உந்திக்க மலத்துல வச்சு செய்யணும். முதல்ல வச்சு செய்யறது, முதல்ல அடி மோட் ஆஃப் ஜெனிட்டில வச்சுக்கிட்டீங்க. இப்போ உந்திக்க மலத்துல வச்சு செய்யறது. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய என்னுடைய நெஞ்சத்தடத்தில் நீ அலற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இறைவனை. அதுக்கும் இப்ப நிறைய பேருக்கு அன்பு அருள் நதி சுரக்கும் அமுதே அப்படின்னு இறைவனை சொல்றாங்க. எல்லாத்தையும் பேதங்களாங்க. பெத்த தாய் பெத்த பிள்ளைகள்ட்ட அன்பா இல்லை குழந்தைங்களா? பெத்த பிள்ளைங்க பெத்த தாய, பிள்ளைங்க தாய்க்கு அன்பு இல்லை, தாய்ங்க பிள்ளைங்கள்ட்ட அன்பு இல்லை. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதையெல்லாம் மாற்றி அமைச்சாதான் நமக்கு அருள் அனுபவமும் கிடைக்கும், உலகியல் அனுபவமும் கிடைக்கும். நீங்க பெருசா ஞானத்தை தேடி போறேன்னு இவங்களை திட்டிட்டு இவங்களை திட்டிட்டு இவங்களை திட்டிட்டு எந்த ஞானமும் கைவிடாது குழந்தைங்களா. சரி, இவங்ககிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சு, இவங்ககிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சு, இவங்ககிட்ட ஒரு குறை, எந்த ஞானமும் கைவிடாது. இதனாலதான் இயம நியமங்கள்ல ஆண்டாள் சொன்னதாங்க நான் அடிக்கடி சொல்றது, சென்றங்கு தீக்குறளை சென்றோம், சென்று அங்கு. இங்க தவச்சாலை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். அவன் என்ன அடிச்சு போட்டான், அப்போ ஏதோ ஒரு பிறவில் நம்ம அவனை அடிச்சுப்போம், இல்லாட்டி வேற யாரையும் அடிச்சுப்போம், இவன் மூலமா ஆண்டவன் நமக்கு நல்லது சொல்லி அப்படி ஒரு கும்பிடு போட்டுக்கணும். நானும் வெறுப்ப உங்கள்றேன், பதிலுக்கு அவங்களும் உமிழ்றாங்க, ஆனா நான் நல்ல மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அப்ப அதுல என்ன கண்ண பெருமை இருக்கு? அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை அநாகத சக்கரத்தில் இந்த முத்திரை வச்சுக்கிட்டீங்கன்னா. சரியா குழந்தைங்களா? இப்ப எல்லாரும் நல்லவங்க தான், உலகத்துல யார் நல்லவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு காலத்துல அப்படி மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ கபக்கட்டு அதை அனைத்து நீங்களும் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்புகள் ஐயமும் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் இருக்கிறது, ஞானம் சித்தியாக அதுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்க வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சொன்னோம்ல 1008 நரம்புகள் பாயக்கூடிய நம் உடலின் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் இங்க வச்சு எல்லாத்திலுமே நீங்க 3 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுக்கிட்டா போதும் குழந்தைங்களா. இப்ப நீங்க உச்சந்தலைக்கு போகணும். இந்த உச்சந்தலைக்கு கொண்டுட்டு போகும்போது இப்படியும் கொண்டுட்டு போகலாம், மாட்டி பிடிச்சு இப்படியும் கொண்டுட்டு வரலாம். சரியா? இப்போ நீங்க இந்த உத்திரபோதி முத்திரையில இப்ப நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய குருநாதர் எல்லாருமே இந்த இந்த இடத்துக்குள்ள வருவாங்க பாருங்க. வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்குள்ள எல்லாருமே வருவாங்க.
சரியா? அப்ப இந்த உத்தரபோத முத்திரை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, மன அழுத்தம் நீங்கும், படபடப்பு, உடல் படபடப்பு, மனப்படபடப்பு இவைகள் நீங்கும், மனச்சமாதானம் ஏற்படுத்தி தரும், வயது பிள்ளைங்களுடைய உணர்ச்சி சிதறல்களுக்கான ஒரு வடிகாலாக அமையும், ஞாபக சக்தி மிக அதிகமாக இருக்கும், படிப்பதற்கு ஒரு உதவிகரமான சாதனமாக இது அமையும். 2-3 மணி நேரம் படிக்கக்கூடியதை ஒரு 10 நிமிடம் 15 நிமிஷம் இந்த முத்திரை செஞ்சுட்டு படிச்சா 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த உங்க படிப்பு வந்து தலைக்கு ஏறிக்கும். அல்ஜிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு இது ஒரு பெரிய மருந்து. இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தைங்களா. இது வந்து எப்பவுமே 2 கையும் இணைத்து செய்யக்கூடிய முத்திரைகள்ல மூளைக்கு ஆனா எல்லா விதமான ரத்த ஓட்டங்களும் பாயுறதுனால 2 கைகளையும் இணைத்து செய்யக்கூடிய எல்லா முத்திரையும் நினைவாற்றலுக்கான முத்திரைன்னு வச்சுக்கோங்க. இந்த முத்திரையா இருக்கட்டும், ஆக்சினி முத்திரையா இருக்கட்டும், பங்கய முத்திரையா இருக்கட்டும், எல்லாமே நினைவாற்றலுக்கான மூளையில் இயங்கக்கூடிய எல்லா இயக்கத்திற்குமான ஆற்றல் இதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நோய் பிணிகள் தீரவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும், மன அமைதி பெறவும், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தலா அம்மையார் நடத்தும் 1 நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம். உத்தரபோதி முத்திரை, இது உத்தரபோதி முத்திரை. இத வந்து நம்ம இப்படி வச்சு ஒண்ணு பண்ணலாம் குட்டிகளா. உத்தரபோதி முத்திரை இப்படி வச்சு ஒண்ணு பண்ணலாம், இப்படி வச்சு ஒண்ணு பண்ணலாங்க. இங்க பாருங்க, இப்படி மாத்தி பிடிச்சு ஒண்ணு பண்ணலாம். கவனம் வச்சுக்கோங்க கணக்கலாம். மாத்தி பிடிச்சு ஒண்ணு பண்ணலாம், இப்படி பிடிச்சு ஒண்ணு பண்ணலாம். இத இப்படி 2ஆச்சா. 3வது உத்தரபோதி முத்திரை இப்படி பண்ணலாங்க. பாருங்க, இந்த முத்திரையினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நேற்று முழுமையாக சொன்னதாக எனக்கு நினைவுல வரல. அதை பத்தி சிந்திச்ச நான் அது மயமாகவே ஆயிட்டேன் குழந்தைங்களா. அங்க பாருங்க, இது உங்களையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் விரும்புறேன். இங்க பாருங்க, முதல்ல உத்தரபோதி முத்திரை இப்படி வைக்கீங்களா, இப்படி ஒரு பொசிஷன் அண்ணா. இப்படி வச்சு நீங்க ஏற்கனவே நேற்று சொன்ன குந்திக்கம்ல கீழே மோட் ஆஃப் ஜெனிட்டல், அதான் மூலாதாரம், அங்க வச்சு இதை பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய விரல் இருக்கு பாருங்க, இதை வந்து உங்க உந்தி கமலத்துல வச்சுட்டு பண்ணலாம் 2வது ஸ்டேஜ். 3வது உங்களுடைய இதை வந்து இதுல வச்சுட்டு பண்ணலாம். அப்புறம் 4வது உங்களுடைய கண்ணில், இந்த கண்ணில் 2 சேர்ந்தா இருக்கணும்னு கையை பிடிச்சிட வேண்டாம். இந்த கண்ணில் இந்த 5வது இங்கே, 6வது இங்கே, 7வது நீங்க வந்து மேல உயர்த்தி 7 ஆதாரங்களையும் இது வேலை செய்வது. இது ஒரு பொசிஷன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தாந்த சைவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3ம் ஆணவமலம், மாயாமலம், கண்மலம். சரியா குழந்தைங்களா? ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கடினமா உங்களுக்கு தோணலாம், தோணாமலும் இருக்கலாம். ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம் 3 மலங்கள். ஆணவ மலம் உயிரோடு பயணிக்கிறது. அந்த ஆணவ மலத்தோடு நம்மளுடைய வினைகளும் பயணிக்கிறது. அது நம்மளுடைய குரோமோசோம்கள்ல டைப் பண்ணி வந்துருச்சு. அது டைப் பண்ணி வந்ததனுடைய காரணமாக நமக்கு அமையக்கூடிய பெற்றோர், தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மனைவி, மக்கள் எல்லாரும் அந்த குரோமோசோம்லயே டைப் ஆயிட்டாங்க. எப்ப டைப் ஆனாங்க? நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்றதுக்கு முன்னாலே அப்பாவுடைய விந்துவில் இருந்து அம்மாவுடைய கற்பைக்குள்ள நுழைவதற்கு முன்னால உருத்தெரியா காலத்தே என் உள்புக்கு கருத்துருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை. அப்போ உருத்தெரியா காலத்தே அந்த ஃபார்ம் வரலன்னு, அந்த ஸ்பேம் வந்து விந்துன்னு வந்து ஒரு ஃபார்முக்கு வரல, அப்பவே நம்மளுடைய குரோமோசோம்கள் அதோட டைப் ஆகும். புரிஞ்சுட்டீங்களா குழந்தைங்களா? அப்ப அது கூடயே இது பயணிக்குது. அப்ப நம்ம அப்பா அம்மா வந்து உனக்கு இந்த குழந்தைதான் பிறப்போம், அவங்க மூலமாக நீ இந்த வினையை அனுபவிக்க வேண்டும் அப்படி சொல்லி பண்றாங்க. நோய் பிணிகள் தீரவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும், மன அமைதி பெறவும், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தலா அம்மையார் நடத்தும் 1 நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம். அது அனைத்து நீங்களும் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் வந்து ஐயமும் பிரிவும் அறுத்து எனது உடம்புகள் ஐயமும் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் இருக்கிறது.
ஞானம் சித்தியாகாது. அப்ப அதுக்கு இது கிடையாது. அதுக்கப்புறம் இங்க வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சொன்னோம்ல 1008 நரம்புகள் பாயக்கூடிய நம் உடலின் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் இங்க வச்சு எல்லாத்துலயுமே நீங்க 3 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுக்கிட்டா போதும் குழந்தைங்களா. இப்ப நீங்க உச்சந்தலைக்கு போகணும். இந்த உச்சந்தலைக்கு கொண்டுட்டு போகும்போது இப்படியும் கொண்டுட்டு போகலாம், மாத்தி பிடிச்சு இப்படியும் கொண்டுட்டு வரலாம். சரியா? இப்போ நீங்க இந்த உத்தரபோதி முத்திரையில இப்ப நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய குருநாதர் எல்லாருமே இந்த இந்த இடத்துக்குள்ள வருவாங்க பாருங்க. இப்படி வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்குள்ள எல்லாருமே வருவாங்க. சரியா? அப்ப இந்த உத்தரபோதி முத்திரை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, மன அழுத்தம் நீங்கும், படபடப்பு, உடல் படபடப்பு, மனப்படபடப்பு இவைகள் நீங்கும், மன சமாதானம் ஏற்படுத்தி தரும், வயது பிள்ளைங்களுடைய உணர்ச்சி சிதறல்களுக்கான ஒரு வடிகாலாக அமையும், ஞாபக சக்தி மிக அதிகமாக இருக்கும், படிப்பதற்கு ஒரு உதவிகரமான சாதனமாக இது அமையும். 2-3 மணி நேரம் படிக்கக்கூடியதை ஒரு 10 நிமிடம் 15 நிமிஷம் முத்திரை செஞ்சுட்டு படிச்சா 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த உங்க படிப்பு தலைக்கு ஏறிக்கும். அல்ஜிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு இது ஒரு பெரிய மருந்து. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தைங்களா. இது எப்பவுமே 2 கையும் இணைத்து செய்யக்கூடிய முத்திரைகள்ல மூளைக்கு ஆனா எல்லா விதமான ரத்த ஓட்டங்களும் பாய்ந்ததுனால 2 கைகளையும் இணைத்து செய்யக்கூடிய எல்லா முத்திரையும் நினைவாற்றலுக்கான முத்திரைன்னு வச்சுக்கோங்க. இந்த முத்திரையா இருக்கட்டும், ஆக்சினி முத்திரையா இருக்கட்டும், பங்கைய முத்திரையா இருக்கட்டும், எல்லாமே நினைவாற்றலுக்கான மூளையில் இயங்கக்கூடிய எல்லா இயக்கத்திற்குமான ஆற்றல் இதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க.